Commercial bills. In order to better understand about commercial bills, see one example. A is the seller. B is the buyer. A is selling goods to B on credit for 3 months. A draw bills against B. When seller need funds before maturity date, it will discount the bill with the bank. Discounted means A went to bank and gave 100 rupees bills and got 98 rupees, 2 rupees discounted by bank as a profit. When trade bills are accepted by commercial bank, it is known as commercial bills. After 3 months, B has to return money to bank. If he fails to pay money to bank, then bank will debited money from A's account. A வந்து பிக்கு கூட்ஸ் கடனாக தர்றான். பி 3 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஏ வந்து பி கிட்ட பில்லை சைன் வாங்கிக்கிறான். ஏக்கு மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடியே பணம் தேவைப்படுது. இதனால் ஏ பேங்க்கு போய் பில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறான். டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாய் பில்னா பேங்க் 2 ரூபாய் எடுத்துக்குவான். 98 ருபீஸ் பார்த்தினா கொடுத்துடுவான். அந்த 2 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட்டு, அது பேங்க்கு லாபம். இன்கேஸ் பி 3 மாதத்தில் அப்புறம் பணம் ரிட்டர்ன் பண்ணலைன்னா பேங்க் ஏ அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துப்பான். A bill of exchange issued by a commercial organization to raise money for short-term needs. These bills are of 30 days, 60 days and 90 days maturity. இங்கே கமர்ஷியல் ஆர்கனைசேஷனுடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்காக தொடங்கின பிஸ்னஸ்க்கு தான் நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம்காக பணம் தேவைப்படுது. அப்போ தான் அவங்க என்ன இஷ்யூ பண்ணுறாங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த பில் போய் பேங்க்கில் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா அது என்ன மாறிடும், கமர்ஷியல் பில்லாக மாறிடும். திஸ் பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 30 டேஸு இல்லை 60 டேஸு 90 டேஸுடைய மெச்சூரிட்டி டேட்டில் தான் இருக்கும் யூஸ்வலி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். The first point is drawer. A person who preparing bills is known as drawer. Example, seller. Second point is acceptor. A person who accepting and signed in bill for returning money. Example, buyer. Third point is payee. A person to whom money paid. Maybe drawer ke return panna avan da payee. Fourth point is discounter. யூஸ்வலி பில் எங்கே போய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம், பேங்க்கில். ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் என்டார்சர். என்டார்சர் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப். சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் மீன்ஸ் வேல்யூடு. செவன்த் பாயிண்ட் இஸ் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி மீன்ஸ் பீரியட் 30 days, 60 days ஆர் 90 days. எயித்து பாயிண்ட் இஸ் கிரெடிட் ரேட்டிங், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். First point is demand bills or usance bills. Demand bills means payable on demand. So, no specific time of payment mentioned. Generally, demand bill பார்த்தீங்கன்னா 30 days 60 days 90 days எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்போ அது பில் தராங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க காசு தரணும். Usance bill means payable at a specific future date known as due date or maturity date. யூசர்ஸ் பில் பார்த்தீங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 30 டேஸா 60 டேஸா 90 டேஸா. அதுதான் நம்ம மெச்சூரிட்டி டேட் சொல்கிறோம், இல்லைனா டியூ டேட்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் போய் அந்த பில் ப்ரெசென்ட் பண்ணால் அவன் காசு கொடுத்துடுவான். த செகண்ட் பாயிண்ட் இஸ் க்ளீன் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். க்ளீன் பில்ஸ் மீன் நோ டாக்குமெண்ட் accompany with the clean bill. Example, invoice,
railway receipt, lorry receipt, etc. While discounting, a higher interest rate may be charged. க்ளீன் பில்லோட எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. டாக்குமெண்ட்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்கினா செல்லர் இன்வாய்ஸ் தருவான். அதே மாதிரி கூட்ஸ் அனுப்புகிறான் பாரு, அது லாரி ரிசிப்ட் இருக்கும். இதுதான் டாக்குமெண்ட்டு. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கூட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா அதுதான் க்ளீன் பில். அதே மாதிரி அந்த க்ளீன் பில் எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிறைய டிஸ்கவுண்ட் போடுவான். ஐ மீன் 2% போட இடத்துல 4% போடுவான். அப்போது ஏன்னா டாக்குமெண்ட் இல்லை. அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ் பார்த்தோன்னா குவைட் ஆப்போசிட்டு. கம்பெனி வித் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதனால பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ஏ லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மை பி சார்ஜ்டு. டிஸ்கவுண்ட் பார்த்தா 2% இருப்பான். அப்போ நம்மக்கிட்ட 98 rupees வந்துடும். த தேர்ட் பாயிண்ட் இஸ் இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் பில்ஸ். இன்லேண்ட் பில்ஸ் மீன்ஸ் drawer and acceptor resident in the same country, drawn for trade in the same country. அப்போது ட்ராயரும் அக்செப்டரும் 2 பேரும் பார்த்தோன்னா ரெசிடெண்ட்னா இருக்கிறது எங்கே தான் இருக்காங்க, சேம் கண்ட்ரியில் தான். அப்போது இந்தியாவில் தான் 2 பேரும் இருக்குன்னா அது இன்லேண்ட் பில்ஸ். ஃபாரின் பில்ஸ்னால் குவைட் ஆப்போசிட்டு. ட்ராயர் ஒன் கண்ட்ரி அண்ட் அக்செப்டர் இன் அனதர் கண்ட்ரி. ஒருத்தன் இந்தியா இருப்பான், இன்னொருத்தன் பார்த்தோன்னா வேறு கண்ட்ரி இருக்கலாம். அந்த மாதிரி பில்க்கு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரின் பில்ஸ்னு சொல்கிறோம். த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் இண்டிஜீனியஸ் பில்ஸ். இண்டிஜீனியஸ் மீன்ஸ் லோக்கல். திஸ் பில்ஸ் ஓல்டு ஃபார்ம் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்டு இன் இந்தியா. கரண்ட்லி நோ லீகல் ஸ்டேட்டஸ். நாட் கவர்டு அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஜென்ரலி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்ம எங்கே போவோம், பேங்க் தான் போவோம். எந்த பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க் தான். கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி பேங்க் தான் நம்ம போவோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா நம்ம லோக்கல் பேங்கர்ஸ் கிட்ட போகிறோம். யார் சார் லோக்கல் பேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாட் கம் அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் யார் வரலைங்க, அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கல் பேங்கர்ஸ். எக்ஸாம்பிள் செட்டியார்ஸ், மார்வாடிஸு, பான் புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்கர்ஸ்னு சொல்கிறோம். இண்டிஜினியஸ் பில்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹுண்டீஸ்னு சொல்கிறோம். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் அகாமடேஷன் பில்ஸ். அகாமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் which do not rise out of genuine trade of transactions, which means does not involve any trade of goods, mainly drawn for raising funds between parties for discounting in money market. அகாமடேஷன் பில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ட்ரேடே கிடையாது, உண்மையான ட்ரேடே இல்லை. ட்ரேட்னா என்ன, வாங்குற விற்கிறது. அப்போ இங்கே யாரும் கடனே வாங்கலை. அப்போ எப்படி சார் கடன் வாங்காமல் பில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, நான் யார், கிரெடிட்டார், நான் டெட்டாருக்கு சொல்கிறேன், நான் அவனுக்கு கடன் கொடுத்த மாதிரி 1 லட்ச ரூபா நான் கடன் கொடுத்த மாதிரி சைன் பண்ணித்தானா, அவன் சைன் பண்ணி தரான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ சைன் பண்ணி தந்தால் அது பில் எடுத்துன்னு போய் பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுறேன், மணி மார்க்கெட்னா என்ன, பேங்க்கில் போய் இந்த மாதிரி நான் 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், 2 மாதத்தில் வரும், எனக்கு கொடுங்கன்னா அவன் 2% எடுத்துக்கிட்டு ரிமைனிங் காசு எனக்கு கொடுத்துடுவான். ஸோ தட்ஸ் பர்பஸ் பார்த்தோன்னா we are using accommodation bills. That's it from today's class. I hope you may not have any doubts. Thank you for watching my video.